அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த நடவு வயலில் வேம் எப்போது போடணும், எதற்காக போட வேண்டும் என்பது பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். இதுதான் வேம். இந்த வேம் குருணை பாருங்கள். இந்த வேம் குருணையை தான் நம்ம போட போகிறோம். இதை எந்த உரத்துலேயும் கலந்து போட வேண்டாம். இது ஒரு பூஞ்சை வகையை உயிர் உள்ள பூஞ்சை வகையை சேர்ந்தது. அதனால் எந்த உரத்தோடு கலந்து போடும்போது வேரியேஷன் ஏற்பட்டு அதனால் நம்ம பாதிப்பு ஏற்படும். அதனால் இதை நம்ம தனியாகவே இந்த நடவு வயலில் போட போகிறோம். இது 15வது நாள். இந்த 15ஆம் பக்கம் இந்த வேம் குருணையை நம்ம என்ன பண்ணோம்னா எந்த உரத்துலேயும் மிக்ஸ் பண்ணலை, தனியாக தான் கொடுக்கும். அதே மாதிரி இந்த வேம் போடுறதுக்கு 15 பக்கம் போடும்போது அதிலேருந்து ஒரு 4 நாளைக்கு முன்பு மருந்து அடிக்கிறதோ, அதே மாதிரிக்கு வேம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 4 நாளைக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதோ நீங்கள் தவிர்த்துடுங்க. இந்த வேம் முழுமையாக செயல்படுறதுக்கு அது நல்லாயிருக்கும். இந்த வேம் பூஞ்சை என்னென்னா அப்படி வேரில் போய் இந்த பூஞ்சை அப்படி வேரில் ஒட்டி அது செயல்பட ஆரம்பிக்கும். இந்த நேரம் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கும்போது அதனால் பாதிப்பு ஏற்படும், முழுமையாக செயல்படாது. இது பாருங்கள், நம்ம வேம் மட்டும் அதை மட்டும் தனியாக கொடுக்குறோம். அதனால் முழுமையாக அதோடைய முழுமையான வளர்ச்சி பயிருக்கு கிடச்சி அந்த பயிர் நல்லா தூர் கட்டி வரதுக்கு நன்றாக இருக்கும். அதனால் வேம் குருணை போடும்போது பெரும்பாலும் விவசாயிகள் உரத்தில் தான் கலந்துடுதாங்க. உரத்தில் கலந்துடும்போது முழுமையான ரிசல்ட்டு வராது. ஏன்னா அதோடைய ஹீட்டு எவ்வளவு நேரம் கலந்து உடனே போட்டுட்டா பிரச்சனை இல்லை, ரொம்ப நேரம் வச்சதுனால பாதிப்பு ஏற்படும்.